சம்பளம். இன்னும் திருமணம் ஆகவில்லை. என் குடும்பம் எங்கள் ஊரில் உள்ளார்கள். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் எங்கள் ஊரின் தபால் நிலையத்தின் தலைமை தபால் அதிகாரியாக வேலை செய்து வருகிறான். அவனுக்கு இப்போது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவன் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்து வந்தான். ஆனால் அவர்கள் வீட்டில் ஒத்துக்கொள்ளாமல் வேறு ஒருவனுடன் திருமணம் செய்து வைத்துவிட்டார்கள். அதனால் அவன் கொஞ்ச நாள் ரொம்ப நொந்து காணப்பட்டான். திருமணமே வேண்டாம் என்று சொல்லி திரிந்தவன் இப்போது வீட்டில் பார்த்த பெண் பிடித்து போக திருமணத்திற்கு சம்மதித்து விட்டான். என் வருங்கால அண்ணியை நான் பார்த்ததில்லை. நாளை நிச்சயதார்த்தம், அடுத்த வாரம் திருமணம் என்பதால் நான் மொத்தமாக 10 நாளைக்கு லீவ் கேட்டு வந்துள்ளேன். நான் இப்போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். நல்ல ஏசி கோச்சில் ஏற்கனவே புக்கிங் செய்துவிட்டேன். அதனால் சிரமப்படாமல் ரயில் வந்தவுடன் போய் என் சீட்டில் அமர்ந்து கொண்டேன். உள்ளே சென்று என் பையை வைத்துவிட்டு நேம் லிஸ்டை பார்த்தேன். அதில் என்னுடன் ஒரு பெண்ணின் பெயர் போட்டிருந்தது. பெயர் கல்பனா, வயது 25, செங்கல்பட்டில் ஏறுவதாக போட்டிருந்தது. நான் ஒரு வயசு பொண்ணு நம்முடன் வருகிறது என்று குஷியானேன். ரயில் கிளம்பியது. நான் ஏற்கனவே ஆர்டர் செய்த பேண்ட்ரி சாப்பாடு வந்தது. அதை சாப்பிட்டு முடிக்க ரயில் செங்கல்பட்டு வந்தது. கொஞ்ச நேரத்தில் என் அறை கதவு தட்டப்பட்டது. நான் திறந்தேன். வெளியே ஒரு பேரழகி நின்று கொண்டிருந்தாள். அவளை உள்ளே வர சொல்லி நான் அமர்ந்து அவளை நோட்டமிட்டேன். 5 அடி உயரம், சைஸ் 3'4", 2'8", 3'6" இருக்கும் நீளமான கூந்தல், அதில் தலை நிறைய மல்லிகை. அந்த வாசனை அவள் உள்ளே நுழைந்தவுடன் கமகமத்தது. கண்மை பார்ப்பவர் கண்களை பறித்தது. லிப்ஸ்டிக்கை பார்க்கும் போது ஏதோ அல்வாவில் சிகப்பு நிற பெயிண்ட் ஊற்றி ஒட்ட வைத்தது போல் பார்ப்பவரை கடித்து குதற தூண்டியது. அவள் அணிந்திருந்த ரெட் கலர் காட்டன் சாரி, அதில் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் அவள் தொப்பையில்லா வயிறு, அவள் போட்டிருந்த பெர்ஃப்யூம், கை நிறைய வளையல், காலை லேசாக அசைத்தாலே கதரும் கொலுச்சு முத்துக்கள், எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் போது அவள் ஒரு ஐட்டம் போல என் கண்களுக்கு தெரிந்தாள். அவள் ஒரு டிராவல் பேக்கை தூக்க முடியாமல் தூக்க நான் எழுந்து கை கொடுத்து தூக்கி மேலே வைத்தேன். தேங்க்ஸ். சிட்டில இந்த மாதிரி பொண்ண பாக்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்கள மாதிரி ஓவர் அழகா இருக்குற பொண்ணுங்க எல்லாம் இந்த அளவுக்கு கிராமத்து பாணில ட்ரெஸ் பண்ணி ரோட்ல பார்க்க முடியாது. அவள் வெட்கத்துடன் ஒரு முறை சிரித்துவிட்டு இருக்கலாம் என்றாள். அது உண்மைதான். ஹாய், ஐயும் கல்பனா என்று கை கொடுத்தாள். நானும் ஹாய், என் பேரு கண்ணன் என்றேன். நாங்கள் எங்களுக்குள் நிறைய அறிமுகங்கள், ஒருவர் பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டோம். பின்பு அவள் கொண்டு வந்த சாப்பாட்டை பிரித்தாள். என்னை பார்த்து, சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிட்டுங்க. நான் இன்னொரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன், சாப்பிட்டுங்க. ஓகே. நானும் வாங்கி சாப்பிட்டேன். எல்லாம் முடித்துவிட்டு நான் என் சீட்டில் படுத்து புதிதாக டவுன்லோடு செய்த பிட்டு படத்தை பார்க்க தொடங்கினேன். அவள் அமர்ந்து போனில் சாட் செய்து கொண்டிருந்தாள். நான் அவள் எதற்காக ஊருக்கு போகிறாள் என்பதை கேட்கவில்லை. ரயில் சத்தம் தவிர நான் ஹெட்போனில் பார்க்கும் பிட்டு படத்தின் ஆ மவும் ஆ முனங்கல் சவுண்டை தவிர ஒலித்து கொண்டிருந்த அமைதியை நான் கலைக்க விரும்பவில்லை. பிட்டு படத்தின் விளைவாக என் பேண்ட்டுக்குள் என் தம்பி உயிர் பெற்றெழுந்தான். நான் அதை அவள் பார்க்காதவாறு மறைத்து படுத்தேன். கொஞ்ச நேரத்தில் நான் போனை வைத்தேன். அவள் எழுந்து மேலே அவள் பையில் எட்டி ஏதோ தேடிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் இடுப்பு பகுதி தெரிந்தது. ஏற்கனவே பிட்டு பார்த்து மூடாகியிருந்த நேரத்தில் இவள் இப்படி இடுப்பை காட்டிக்கொண்டு நின்றால் எந்த ஆம்பளைக்கு தான் சூடேறாது? நான் என்னையே மறந்து அவள் இடுப்பை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு குரல் கேட்டது. என் இடுப்ப பார்க்காம எட்டி எடுக்க கஷ்டப்படுற எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே? எனக்கு தூக்கி வாரி போட்டது. சடாலென எழுந்து அவள் பையை எடுத்து கீழே வைத்தேன். அவள் உள்ளிருந்து ஹெட்ஃபோனை எடுத்து மூடினாள். நான் அதை திரும்ப மேலே வைத்து தயங்கிக் கொண்டே அவள் முன் அமர்ந்தேன். சாரி அங்க. எதுக்கு? உங்க இடுப்ப பார்த்ததற்கு. அதனால ஒண்ணுமில்ல. தெரிஞ்சா பாக்குறது சகஜம் தானே. அப்போ எது தெரிஞ்சாலும் பார்க்கலாமா? தெரிஞ்சா பார்த்துக்கோங்க. நீங்க காட்டுனா நாங்க என்ன பார்க்க மாட்டேன்னு கண்ணையா மூடுனோம்? அது சரி, பொம்பளைய ரசிக்காத ஒருத்தனையாவது பாப்பேனான்னு பார்த்தேன். முடியாது போலையே. உங்கள ரசிக்காம இருக்கணும்னா முதல்ல நீங்க காட்டாம இருக்கணும். அதற்கு மேல் அவள் பேசவில்லை. வாயை இடதும் வலதும் ஆட்டிக்கொண்டு படுத்தாள். எனக்கோ பிட்டு பார்த்து செம மூடில் இருந்தேன். இவள் வேறு அருகில் நல்ல நாட்டுக்கட்டை மாதிரி படுத்திருக்கிறாள். என்ன செய்வதென்று புரியாமல் புரண்டு புரண்டு படுத்தேன். லைட்டை ஆஃப் செய்தாள். கொஞ்ச நேரம் கழித்து கையடித்துவிட்டு படுக்கலாமா என்று எண்ணி எழுந்து லைட்டை போட்டேன். அவள் ஏற்கனவே தூங்கியிருந்தாள். அவள் புடவை சுருண்டு இடது முலைக்கு அந்த பக்கம் ஒதுங்கியிருந்தது. அவள் வயிறு தொப்புள், அவள் மெல்லிய இடுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. என் கை அந்த இடுப்பை பற்றி விடு என்று நமனமத்தது.
கொஞ்சம் பயம் இருந்தும் என் காம எண்ணம் அதை மறைத்தது. தைரியமாக அவள் இடுப்பை மெதுவாக என் விரல்களால் வருடிவிட்டேன். எந்த அசைவும் இல்லை. அவள் வலது முலையை மெதுவாக பிசைந்தேன். அவள் சட்டென விழித்து கொண்டாள். எழுந்த தன் சேலையை சரி செய்து, என்ன கண்ணன் இப்படி பண்றீங்க என்றாள் வருத்தமாக. சாரிங்க, உங்கள பார்த்தவுனே செம்ம மூடாகிருச்சு அதான். ஒரே ஒருக்க ப்ளீஸ் என்று அவளை நெருங்கி முத்தமிட போனேன். அவள் என்னை தள்ளி விட்டு, எனக்கு கல்யாணம் ஆக போது கண்ணன். நீங்க இப்படி பண்றது தப்பு. வெளியே தெரியாத வரைக்கும் தப்பில்ல. ஒரே ஒரு கிஸ் தான் ப்ளீஸ். ரொம்ப யோசித்த அவள், சரி கிஸ் மட்டும் தான் என்றாள். நான் ஓகே என்று சொல்லக்கூட பொறுமை இல்லாமல் அவளை பற்றி மெதுவாக இறுக்கி அணைத்து அவள் உதட்டை உறிஞ்சினேன். அவள் கண்கள் சொக்க ரசித்தாள். நான் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம் என எண்ணி அவள் முலையை கசக்கி ஜாக்கெட்டை கழட்டினேன். என் முத்தத்தில் சொக்கி போயிருந்ததால் நான் செய்வதை கண்டு கொள்ளவில்லை. அப்படியே அவள் இடுப்பை பற்றி அவள் குண்டியை பிசைந்தேன். என் கைகளை அவள் மன்மத மேடை மேல் வைத்தேன். சட்டென சுய நினைவு வந்தவளாய் என்னை தள்ளிவிட்டு, அது மட்டும் வேணாம் கண்ணா என்றாள் சேலையை சரி செய்தபடி. என்னால் என் மூடை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. ஒரே ஒருக்க கல்பனா என்று மீண்டும் அவளை அணைத்து உதட்டில் முத்தமிட்டேன். அவளும் முத்தமிட்டு என்னிடமிருந்து விலகி, ப்ளீஸ் கண்ணா புரிஞ்சிக்கோங்க, பொண்ணுங்களுக்கு தான் எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்குறேன். கிழிப்பீங்க. என்ன டீ போனா போதுன்னு விட்டா ஓவரா பேசுற. ஆமா, இன்னும் புரிஞ்சிக்க தெரியாத தத்தியா இருக்கீங்களே என்று அவள் சேலையை விலக்கி அவள் இடுப்பை எனக்கு காண்பித்தாள். குட்டி நாக்கி எதுக்கும் தமிழ் கமக்காத்தாய்கள் தொடரும். ஆமா, இன்னும் புரிஞ்சிக்க தெரியாத தத்தியா இருக்கீங்களே, இந்நேரம் மத்த ஆம்பளைங்கன்னா என்னைய ரேப் பண்ணிருப்பாங்க என்று அவள் சேலையை விலக்கி அவள் இடுப்பை எனக்கு காண்பித்தாள். நான் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அவள் மேல் பாய்ந்து அவளை பின்னிருந்து கட்டி அவள் முலையை கசக்கினேன். மவும் மெதுவா, ரொம்ப ரஃபா பண்ணாதீங்க, வலிக்குது. நான் அவள் சொன்னது போல் அவள் முலையை மெதுவாக கசக்கி ஜாக்கெட்டை கழட்டினேன். மீண்டும் கொஞ்ச நேரம் கசக்கினேன். பிறகு என்னிடமிருந்து விலகி என்னை பார்த்து கொண்டே அவள் ஆடைகளை கழட்டினாள். முந்தானையை விலக்கி சேலையை தூக்கி எறந்தாள். ஜாக்கெட் பிராவை கழட்டி என் முகத்தில் வீசினாள். நான் அதை வாசம் பிடித்தேன். அப்பா, அந்த பிரா மிகவும் கொடுத்து வைத்தது. வியர்வையும் தாரா பவுடரும் கலந்து ஒரு அழகிய வாசனை தந்தது. அந்த வாசனை என்னை கிறங்கடித்தது. அவள் பாவாடை நாடாவை அவிழ்த்தாள். ஜட்டியை கழட்டி என்னிடம் நீட்டி, வேணுமா என்றாள். நான் வாங்கிக் கொண்டு அதை தொட்டு கும்பிட்டுவிட்டு என் முகத்தில் அழுத்தி தடவிக்கொண்டேன். என் சைகைகளை பார்த்து சிரித்தாள். அவள் அம்மணமானாள். என்னை பார்த்து, பொதுவா ஆம்பளைங்க தான் முதல்ல ட்ரெஸ்ஸ கழட்டுவாங்க. நீங்க இன்னும் கழட்டாம என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? நீங்க கழட்டிவிட்டா தான் என்ன, ஆசைய பாரு என்று கூறி என் ட்ரெஸ்ஸை அவுத்து என்னை அம்மணமாக்கினாள். நான் அப்படியே அவளை கட்டி பிடித்து என் சுன்னியை அவள் புண்டை பிளவில் வைத்து தேய்த்தேன். அவள் புண்டையை முடியில்லாமல் சுத்தமாக வைத்திருந்தாள். அவள் முலையை கசக்கிக் கொண்டே அவளை சீட்டில் படுக்க போட்டு அவள் மேல் படுத்து அவள் உதட்டை உறிஞ்சிக் கொண்டே முலையை கசக்கினேன். என் நாக்கை அவள் வாய்க்குள் விட்டு துளாவினேன். அவள் நாக்கை என் நாக்கால் சண்டையிட்டேன். என் எச்சிலை அவளுக்கும் அவள் எச்சிலை எனக்கும் பரிமாறி சுவைத்தோம். எச்சிலை என் நாக்கில் சேர்த்து கொண்டு அவள் கன்னத்தை நக்கினேன். அது ஈரமாகி என் எச்சில் வடிந்தது. அதை மீண்டும் நக்கி சுவைத்தேன். அவள் உதட்டை நக்கி கடித்தேன். அவள் உதட்டின் தோலை கடித்து உரத்தேன். அவள் சஸ் என்றாள். பின்னர் எழுந்து நின்று என் கைகளால் அவள் வெற்று முதுகிலிருந்து கீழே இறங்கி அவள் குண்டியை அழுத்தி பிடித்து பிசைந்தேன். அவள் குண்டியை விரித்து அந்த ஓட்டையில் விரல் விட்டு துளாவினேன். நான் அமர்ந்து அவளை என் மடியில் அமர செய்து அவள் முலைகளை பிசைந்தபடி பால் குடித்தேன். அவளுக்கு பால் வரவில்லை என்றாலும் நான் செய்வதை ரசித்தபடி என் தலையை கோதிவிட்டாள். பிறகு அவள் தொடைகளை விரித்து அங்கே முத்தங்களால் சிலிர்க்க வைத்தேன். அவள் தொடையை தடவிக்கொண்டே அவள் மன்மத இடத்தில் கை வைத்தேன். அவள் கூச்சத்தில் துள்ளினாள். நான் அவளை பிடித்து, முதல் வாட்டியா? என்னது செக்ஸ்? இல்ல, ரொம்ப நாள் ஆச்சோ. காலேஜ் படிக்கும் போது என் பாய் ஃப்ரெண்டோட பண்ணது. அப்புறம் பண்ணல. இப்போ நான் யாரு? நீயும் என் பாய் ஃப்ரெண்ட் தான். அவள் புண்டை பருப்பை தேய்த்து கொண்டே, அப்போ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா? சஸ்மவும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால என்ன? அவன் கூட படுத்து ஒரு குழந்தை பெத்துக்கோ. என் கூட படுத்து ஒன்னு பெத்துக்கோ. மவும் இன்னைக்கு பண்றது நல்லா இருந்தா காலம் பூரா என்னைய நீ ஒத்துக்கலாம். அவ்வளோ தானே, புரட்டி எடுத்துடுறேன் உன்னைய இன்னைக்கு என்று அவள் புண்டைக்குள் விரல் விட்டு ஆட்டினேன். அவள் முதலில் கத்தினாள். பின்னர் அவளே இடுப்பை ஆட்டி ஆட்டி என் விரலை வாங்கி கொண்டாள். ஒரு விரல் பத்தில இன்னொன்னு உள்ள விடு என்றாள். நானும் அவ்வாறே செய்தேன்.
கொஞ்ச நேரத்தில் அவள் மதன தீர்த்தம் வடிந்தது. அதை என் கைகளில் வலித்து என் வாயில் வைத்து அதை என் எச்சிலோடு கலந்து அவளுக்கு முத்தத்தால் ஊட்டினேன். அவள் அதை உறிஞ்சிக் குடித்தாள். பின்னர் அவள், மாமா நான் குச்சி ஐஸ் சாப்பிடணும் என்றாள். நான் எழுந்து நின்று என் கால்களை என் வசதிக்கேற்ப விரித்து வைத்து, எடுத்துக்கோ செல்லம் என்றேன். அவள் ஆசையோடு என் முன் மண்டியிட்டு என் சுன்னி மொட்டுக்கு முத்தம் கொடுத்தாள். என் சுன்னியை அடியிலிருந்து தன் நுனி நாக்கால் நக்கி வேலே வந்து என் மொட்டை உதட்டால் கவ்வினாள். என் சுன்னியில் விந்து துளி ஒன்று அழகாக பொங்கி நின்றது. அதை அவள் உதட்டின் மேல் தடவிக்கொண்டு என்னை பார்த்து கொண்டே அதை மெதுவாக தன் நுனி நாக்கால் நக்கி சுவைத்தாள். பின்னர் என் சுன்னியை அற்புதமாக எச்சில் குதப்ப குதப்ப என் விந்தும் அவள் எச்சிலும் சேர்ந்து வடிய வடிய ஊம்பினாள். என்னால் ரொம்ப நேரம் அடக்க முடியவில்லை. மவம் கல்பனா எனக்கு வருது என்றேன். உடனே அவள் ஊம்புவதை நிறுத்தி தன் உதட்டில் வடிந்த என் விந்தை நக்கி முழுங்கி, உனக்கு முதல் வாட்டியா என்று கேட்டாள். ஆமா. எப்படி கண்டு பிடிச்ச? சீக்கிரமா வந்துருச்சே. இது சீக்கிரமா உனக்கு? ஆமா என்று சீட்டில் மல்லாக்க படுத்து தன் புண்டையை எனக்கு விரித்து காண்பித்தாள். நான் அவள் மேல் படுத்து அவள் புண்டையில் என் சுன்னியால் கொஞ்சம் தடவி விட்டு உள்ளே செலுத்த முயன்றேன். திடீரென்று என்னை தடுத்து என் சுன்னியை கையில் பிடித்து, அங்க இல்ல இங்க என்று சரியான ஓட்டையில் என் சுன்னியை வைத்து அழுத்தம் கொடுத்தாள். நான் மெல்ல உள்ளே நுழைத்தேன். அவள் கண்கள் மூடி ரசித்தாள். எனக்கு சொர்க்கமே தெரிந்தது கண்களில். என் வாழ்நாளில் அப்படி ஒரு சுகம் எத்தனை தடவை கையடித்தாலும் கியைக்காது என்பதை புரிந்து கொண்டேன். மெதுவாக நான் என் இடுப்பை ஆட்ட முதலில் அவள் வலியால் எக்கி எக்கி துடித்தாள். அவள் துடித்தது எனக்கே பாவமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை என்று கொஞ்சம் கூட அவசரப்படாமல் மெதுவாக அவளை ஓத்தேன். அவளும் வலி நீங்கி சுகத்தை அனுபவித்தாள். நான் அவள் முலைகளை சப்பிக்கொண்டே அவளை ஓத்தேன். எனக்கு வரும் அந்த உச்ச நிலையை நான் உணர்ந்தால் அப்படியே நிறுத்தி அவளுக்கு முகத்தில் முத்தம் கொடுத்து மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடங்கினேன். என் ஓல் அவளுக்கு பிடித்திருக்கும் போல என்னிடம் ஓல் வாங்கும் போதே, மவம் நல்லா ஆ ஆ ஆ பன்றட்டா ஆ இம்மிம்மவும் என்றாள். அவள் சொன்னது எனக்க மேலும் முறுக்கேறி அவளை வேகமாக ஓத்தேன். பின்பு எனக்கு வரும் போது என்னை கீழே படுக்க போட்டு என் மேல் ஏறி குதித்து குதித்து ஓத்தாள். அவள் அப்படி மட்டை உரிக்கும் போது அவள் முலைகள் மேலும் கீழுமாக குலுங்கின. அதை பார்த்து அவளே எட்டி என் கையை எடுத்து அவள் முலையில் வைத்து அழுத்தினாள். நான் அதை பிசைந்து கொண்டே அவளை ஓத்தேன். பின்பு அவளை குனிய வைத்து அவளை குண்டியடிக்க முற்பட்டேன். நான் சுன்னியை உள்ளே செலுத்தும் போது கஷ்டமாக இருந்தது. உடனே அவள், என்ன போக மாட்டேங்கிதா என்றாள். ஆமா. இரு என்று தன் வாயில் போட்டு கொஞ்சம் ஊம்பிவிட்டு தன் ஹேண்ட் பேக்கிலிருந்த வாசிலின் கிரீமை கொஞ்சம் எடுத்து என் சுன்னியில் தடவி என்னிடம் கொடுத்து, என் குண்டி ஓட்டைல என்றாள். நானும் கொஞ்சம் அள்ளி அவள் குண்டி ஓட்டையின் வெளியவும் உள்ளேயும் பூசினேன். பின்னர் அந்த கிரீமை வாங்கி தன் பைக்குள் போட்டுக்கொண்டு என் முன்னே குனிந்து, இப்போ விடு என்று குண்டி கொடுத்தாள். நானும் உள்ளே விட்டு பட் 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 என்று அடித்தேன். நான் தாக்கியதில் அவள் குண்டி சதைகள் என் ஒவ்வொரு தாக்குக்கும் அதிர்ந்தன. அவளும் அதற்கேற்ப அலறினாள். கொஞ்ச நேரத்தில் ஆ எனக்கு வருது கல்பனா என்றேன். உடனே அவள் என் முன் மண்டியிட்டு அவள் வாயை காட்டினாள். நான் அவள் வாய்க்குள் என் விந்தை வீழ்ச்சி அடித்தேன். அவள் அதை குடித்துவிட்டு என் சுன்னியை வாய்ப்போட்டு சுத்தம் செய்தாள். பின்னர் நான் அப்படியே படுத்து அவளை என் மேல் படுக்க வைத்து கலைந்திருந்த அவள் தலை முடியை காதுக்கு பின் விலக்கி, என்ன நான் உனக்கு குழந்த குடுக்கலாமா என்றேன். அதற்கு அவள், உங்க அண்ணி இல்லாதப்போ எப்போ வேணாலும் வந்து ஓத்துக்கலாம் என்றாள். எனக்கு புரியல. என்ன சொல்ற? உங்க அண்ணன் பேரு ராம் தானே? ஆமா. உனக்கெப்புடி தெரியும்? உங்க அண்ணனுக்கு பார்த்து வெச்ச பொண்ணே நான் தான். எனக்கு தூக்கிவாரி போட்டது. என் வருங்கால அண்ணியையா இவ்வளவு நேரம் ரசித்து ருசித்தேன். எவ்வளவு பெரிய தவறு என்று வருந்தும் அளவுக்கு நான் நல்லவன் இல்லை என்றாலும் அவள் அடுத்து சொன்ன வார்த்தைகள் என் மனதை அவளுக்கிணங்க மாற்றின. நீ இப்போ நடந்ததை யார்கிட்டையும் சொல்லாத. உனக்கு தினம் கூட முந்தானை விரிக்கிறேன். அத விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்த நினைச்ச என்னைய ரேப் பண்ணிட்டான்னு உன்னைய போலீஸ் கிட்ட பிடிச்சு குடுத்தருவேன். பொண்ணுங்கள தான் எல்லாரும் நம்புவாங்க. உனக்கு தெரியும். அதனால முடிக்கிட்டு இருக்கணும் புரியுதா என்று என் சுன்னியின் மொட்டையெழுத்து பிடித்து நுனி நாக்கால் நக்கினாள். எனக்கு அவள் அப்படி நக்குவது கண்களை சொக்கியது. அவளுக்கு மயங்கினேன். சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றேன். இன்னொரு ஆட்டம் போட்டு படுத்தோம். மதுரை வந்து அவள் அவளுடைய வீட்டுக்கு சென்று காலை 10 மணி அளவில் நாங்கள் அவள் வீட்டுக்கு சென்று நிச்சயம் செய்தோம். என் அண்ணனும் அவளும் தோட்டத்தில் தனியாக பேசும் பொழுது என்னை அழைத்து, இவன் தான் தம்பி கண்ணன். தங்கமான பையன் என்றான். அவள் அதை கேட்டு சிரித்து, பார்த்தாலே தெரியுது என்றாள். அம்மா பந்தாய் நாக்கம் தமிழ் கமகா தாய்க்கால்
முற்றும்.